ஐயோ! யார்யா இந்த செங்கோட்டையன்? ஏடிஎம்கேல இருந்த வேலைக்கு தாவேக்கால வர்ற வரைக்கும் இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. உண்மையிலே தெரியாதுங்க. ஆனா இவர் தாவேக்காவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா பங்கெடுத்த பொதுக்குழு கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தைய பேசியிருந்தாரு. வெற்றி களத்திலே தலைவராக நாளை தமிழகத்தை ஆளப் போகிற, தமிழகத்திலே தேசிய கொடி ஏற்றி வைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதைத்தான் 2026 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இவர் இது சொல்லும்போது விஜய் அண்ணாவை பத்தி புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக சும்மா வாய்க்கு வந்ததை ஏதோ உளறிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா அவர் கொடுத்த இன்டர்வியூலையும் இதைத்தான் கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருந்தாரு. 2026 தேசிய கொடி ஏற்றி வைப்பவர் அவர்தான் என்ற முறையில் வெற்றி தளபதி வீரனை போட இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத கூட பேசும்போது நான் அப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு உடனே வெளியில வந்து மறுபடியும் இதையே கான்பிடண்டா சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. ஆட்சி உறுதியாக அமையும் கோட்டையிலே 2026 அவர் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். அப்புறம் ஆகஸ்ட் 15 பார்த்தா விஜய் அண்ணா கொடியை ஏத்தி வைக்கிறாருங்க. செங்கோட்டையனை யார்யா நீ? சொன்ன மாதிரி செஞ்சுட்டியானே நீ? அப்படியே விஜய் அண்ணா ஜெயிச்சு முதலமைச்சராகி கோட்டையில கொடி ஏத்துவார்னு சொன்னாரு. அப்படியே நடத்தி காட்டினாருயா இவரு. சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்து சரியான கட்சியில சேர்ந்து கடைசியில தரமான இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டல. இப்ப புரியுது ஐயா நீங்க யாருன்னு, உங்களோட பவர் என்னன்னு, உங்களோட அரசியல் ஞானம் என்னன்னு. உங்கள மாதிரி யாருமே இத போல சரியா கணிச்சிருக்கவும் மாட்டாங்க, சொன்னதை செஞ்சிருக்கவும் மாட்டாங்க. ஆனா நீ சொன்ன மாதிரியே செஞ்சும் காட்டியிருக்க. ஐயோ செங்கோட்டையனா, நீ தாயா மாசு.